இந்த வீடியோ பாருங்களேன். ப்ரோ ஒரு சேலஞ்ச் இருக்கு, பண்றீங்களா? சரி ஓகே வாங்க ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நீங்க குடிச்சீங்கன்னா 100 ரூபா எடுத்துக்கலாம், 2 கிளாஸ் குடிச்சீங்கன்னா 200 ரூபா எடுத்துக்கலாம். 25 செகண்ட்ல குடிக்கணும். பண்றீங்களா? இப்ப பார்த்த வீடியோல வர பையன் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் தோற்றம் அளிக்கிறான். ஆனா அந்த பையன் லிக்கரை கன்சியூம் பண்றான், அதாவது மதுவை உட்கொள்றான். 21 வயதிற்கு கீழே உள்ள ஒரு நபருக்கு மதுபானத்தை விற்பது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆக்ட்ல நம்ம பார்க்க முடியும். இதற்கு சிறை தண்டனை, அதாவது அந்த 21 வயதிற்கு கீழே உள்ள ஒரு நபருக்கு மதுபானத்தை விற்றால் அந்த விற்ற நபருக்கு சிறை தண்டனை, அப்படி இல்லை என்றால் அபராதம், இல்லை இரண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக விதிக்கப்படலாம் என்பதையும் நான் பார்க்க முடியும். ஆனா இதே ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 77 நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 18 வயதிற்கு கீழே உள்ள சிறார்களுக்கு போதைப் பொருள் விற்பதோ இல்லை கொடுப்பதோ குற்றம். இதற்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அப்படி இல்லை என்றால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம், இல்லை இரண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக விதிக்கப்படலாம் என்பதை நாம் பார்க்க முடியும். யாருக்கு இந்த தண்டனை அப்படின்னு மறக்கக்கூடாது, மதுபானத்தையோ இல்லை போதை தரக்கூடிய ஒரு பொருளை குழந்தைக்கு தரும் அந்த தரக்கூடிய நபருக்கு தான் இந்த தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கண் முன்னே குழந்தைகள் போதை பொருளுக்கு அடிமையாகி கிடந்தார்கள் என்றால் நாம் சைல்டு ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தினோம் என்றால் அவர்கள் அந்த குழந்தையை மீட்டு நல்வழிக்கு கொண்டு செல்வார்கள். அப்படி இல்லை என்றால் நம்ம காவல்துறைக்கே நம்ம தெரியப்படுத்தலாம். அவங்களே அந்த குழந்தையை மீட்டு எங்க ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சு அந்த குழந்தைய நல்வழிக்கு கொண்டு செல்வார்கள். நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க, வேற ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம்ல ப்ரோ, ட்ரிங்க் உடம்புக்கு நல்லது இல்லை, அவன் சின்ன பையன், இப்படி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ண நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ப்ரோ அவனுக்கு 22 ப்ரோ ஏஜ் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற அவரஸ் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்வை.